Hi Kitchen Queens, Assalamu alaikum. Welcome to Farah Foods and Vlogs. So இன்னைக்கு வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் சீரிஸ் எபிசோட் 2. இன்னைக்கு நான் வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ஹைதராபாதி ஹலீம் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ரம்ஜானில் எல்லா வீட்டில் ஒரு மஸ்டான ரெசிபி இது. சூப்பர் சிம்பிள் அண்ட் ஈஸியான 1 pot ஹலீம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபீஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா வகையான பருப்பு ஊற வச்சுக்கணும். 1 cup broken wheat சம்பா ரவை எடுத்திருக்கேன். அண்ட் தால்ஸில் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு, மசூர் தால், உளுதம் பருப்பு, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு இதெல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 2 to 3 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே 1/2 cup முந்திரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 cup ஆயில் அண்ட் 1/2 cup கீ சேர்த்துட்டு சூடானதோ ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 teaspoon மிளகு, 2 பீசஸ் பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஷாசீரா அண்ட் 1/2 teaspoon கபாப் சீனி, தமிழில் வந்து வால் மிளகுன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் ஹலீமில், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 2 சாப் பண்ண வெங்காயம் சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அதோட பச்சை வாசனை போகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1/2 kg மட்டன் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து வித் போன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஹலீம். 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸில் வந்து 2 teaspoon உப்பு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1.5 teaspoon மிளகாய் தூள், அப்புறமா 1 teaspoon கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு 2 minutes. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்த ஆயில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இது நம்ம லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம். சூப்பரான லுக் வரும் ஹலீம்க்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணணும். நான் வந்து 2 hours சோக் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா 3 hours வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 to 3 விசில்ஸ் வச்சுட்டு ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு ஒரு 20 minutes குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 20 minutesக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மட்டனில் இருந்து போன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். போன்ஸில் இருந்து எல்லா ஃப்ளேவர் ஹலீமில் இறங்கியிருக்கு. ஸோ இப்போது போன்ஸ் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம மேஷ் பண்ணிக்கணும். ஒரு மத்து வச்சு இல்லைனா மேஷர் வச்சு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹலீமோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வரும். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடி ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு 1 teaspoon ஏலக்காய் பவுடர், 1 teaspoon மிளகுத்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா பவுடர், கூடவே 2 சாப் பண்ண பச்சை மிளகா அண்ட் தென் கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 to 4 teaspoon கீ சேர்த்து ஒரு 1/2 cup பால் சேர்த்துக்கோங்க. இதனால் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வரும் ஹலீமில். இதெல்லாமே நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு கை ஃபுல்லாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அது. அண்ட் தென் லாஸ்ட்டில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வந்திருக்கு ஹலீமுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் ஹைதராபாதி ஹலீம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் சர்வ் பண்ணுங்கள். இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் முந்திரி போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். இப்போ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்கான லுக் வந்திருக்குன்னு. எவ்வளோ தான் நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு தனி சுகம் இல்லையா? ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நம்ம வீட்டில் இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சோமேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக இந்த 1 pot ஹலீம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமேசிங்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
See you in the next video. Until then, take care. Bye bye.